எனக்கு கொஞ்சம் பேட்டரிஸ் வேணும். இதுக்கான பில்ல போட்டு வை, நான் அதுக்குள்ள ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். 20 ரூபாய் எடுத்து வைங்க. இல்ல எனக்கு புரியல, சாரி. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு 20 ரூபாய் கொடுங்கன்றேன். டைம் இஸ் மணி. இந்தாங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு நினைக்கிறேன். அப்படியா? ராத்திரி முழுக்கவும் முழிச்சிட்டு இருந்தா உங்களை தேடிட்டு இருப்பேன் நினைச்சிட்டு இருந்தா? இல்ல, சீக்கிரமா தூங்கிட்டு சீக்கிரமா யூஎஃப்ஓ தேடலான்னு இருக்கேன். ஏர்லி மார்னிங் தான் பெஸ்ட் டைம். கவலைப்படாத, நான் உன்னை எழுப்பவே மாட்டேன். நைட்டி நைட். இப்ப நான் அவங்கள தேட போறேன். எங்க இருக்காங்க? எனக்கு ஒரு சந்தேகம் அங்கிள் சீஃப். உல்ஃப் எதுக்காக பேட்டரிஸ் எடுத்துட்டு போனாரு? அதுக்கும் யூஎஃப்ஓக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த ஹேட் என்ன போட்டுக்கலாமா? கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. ஆல் ஆஃப் அதை யூஸ் பண்ணி யூஎஃப்ஓ மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறான் போல இருக்கு. அது மூலமா ஸ்கைல லைட் தெரியும். அந்த பேட்டரியோட பவரை வச்சு ரிமோட் கண்ட்ரோல் மூலமா ஏதோ ஒரு ஏர்கிராஃப்டை ஹேண்டில் பண்றாரு. நீங்க சொன்னது உண்மையா இருக்கும்னு தோணுது. எதை வச்சு நீ அப்படி சொல்ற? அங்க பாருங்க. இது என்னது? அது போட்டோ எடுத்து வச்சிருக்கல. ஆமா, நிறைய எடுத்துக்கேன். நான் உடனே அதை போஸ்ட் பண்ணனும். இப்ப நீங்களும் அதை பாத்துருப்பீங்களா? அதுதான் நான் சொன்ன யூஎஃப்ஓ. ஓ ஆமா, பார்த்த வரைக்கும் அது ஒரு ஃபேண்டசி மாதிரி தான் இருக்கு. சில கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்கலாமா? ஓ, இன்டர்வியூக்கு இந்த ஷர்ட் ஓகேவா? நீங்க இப்ப போட்டுருக்கிறதே நல்லா தான் இருக்கு. நான் இப்ப கேட்க போற கேள்வி என்னன்னா, அந்த லைட்டையும் பேட்டரிஸையும் நீங்க எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணீங்க? இப்ப எதுக்காக அத பத்தி எல்லாம் நீங்க கேக்குறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத வச்சு நான் யூஎஃப்ஓ ஃபிலிம் காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? கேள்விகள் கேட்க வேண்டியது என்னோட கடமை. அப்படின்னா உனக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்ல. ஆளினால் அழகு ராஜா, நீ என்ன பார்த்து தப்பானவன்னு சொல்ற. இந்த மாதிரி அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியாது. இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது விளக்கம் இருக்கா? பேட்டரிஸ் வாங்குனது என்னோட கேம்ப் கார்டருக்காக தான். லைட்ஸ் வாங்குனது என் ட்ரக்கோட ஹெட்லாம்புக்காக தான். இன்னும் 2 ஹெட்லைட்டை வாங்கி நான் ஸ்டாக்கா வச்சிருக்கேன். அதை வச்சு நான் ஸ்கையை நோக்கி லைட் அடிப்பேன். இந்த வால் ஆஃப் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன் தெரியுமா? ஆனா இது வரைக்கும் நான் யாரையும் ஏமாத்தினதில்ல. கண்டிப்பா எனக்கு புரியுது. உங்ககிட்ட நான் என்னோட மன்னிப்பை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஆனந்தமா சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸ்கை ரொம்ப அழகா இருக்கு. கை நிறைய சீஸும் இருக்கு. ஆஹா, யூஎஃப்ஓ. ட்ராப். என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? உன் தூக்கத்தை கலைச்சதுக்கு சாரி. இப்போ வந்துடுறேன். நீ நல்லா தூங்கு. இந்த டைம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அட ஒண்ணும் இல்ல, நீ நல்லா தூங்கு, நான் வந்துடுறேன். சாரி டியா, நான் ஒரு விஷயத்தை ரகசியமா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏய், நீ எங்க போற? திரும்பி வா ப்ளீஸ். நான் உனக்காக gift கொண்டு வந்திருக்கேன். ஏய் நிலை. முதல்ல இதை திறந்து விடு. ட்ராப். என்ன பண்ண போற அங்கிள் சீஃப்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் எடுத்த யூஎஃப்ஓ ஸ்னாப்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டேன். பிரமாதம். உன்னோட போட்டோஸ், அந்த போட்டோஸை வச்சு நம்ம கிராஸ் எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். அப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். பார்க்கலாமா? கண்டிப்பா. vlog மட்டும் டெலீட் பண்ணாதீங்க. எனக்கு கிடைச்சிருச்சு அங்கிள். என்னோட எக்ஸ்பிரஷன் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாருங்க. இத வச்சிட்டு நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. இல்ல, கடைசி வரைக்கும் இந்த ஸ்டோரியை நம்ம சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் போல இருக்கே. நான் இப்போ அதிரடியா ஏதாவது செஞ்சாகணும். ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. ஓலாப், நான் தான் ஆளினால் அழகு ராஜா. நான் இப்ப பேச விரும்பல. நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்ககிட்ட எந்த தப்பும் இல்ல. நாங்க எடுத்து அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் உங்ககிட்ட காட்டி கொஞ்சம் வெரிஃபை பண்ணலாம்னு நினைக்கிறோம். நீங்க கொஞ்சம் வெளியே வர முடியுமா?
சரி நம்ம கிளம்ப வேண்டியதுதான். எங்க கிளம்புறீங்க? அந்த ஸ்டோரிய வெளியிடும் போது என்னோட பேரை சொல்ல மறந்துடாதீங்க. ஓலாஃப் லோன்பிளாப், ஸ்பெல் பேக் இட் டவுன்ஸ். LUNG. இத ஃப்ரீஸ் பண்ணு. அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஆனா படம் சரியா தெரியல, கொஞ்சம் பிளரா இருக்கு. பெஞ்சமின், இத க்ளீன் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா, ஆனா அதை ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஓ டியா, ஏதாவது ப்ராப்ளமா? உங்களோட கசின் இருக்கான்ல, அவன் என்ன டென்ட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு அவன் எங்க தப்பிச்சு போயிட்டான். அவன ஆளையே காணோம், எங்க போனானே தெரியல. நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல. அது எப்படி உன்னை டென்ட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ண முடியும்? டியா, லைன் கட் ஆயிடுச்சு. நாம உடனடியாக அங்க போயே ஆகணும். சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பெஞ்சமின். அந்த ஆட்டோ பைலட்டை கொஞ்சம் டியூன் அப் பண்ண முடியுமா? பண்ணிட்டா போச்சு. என்னோட சீஸ் கிஃப்ட். இரு, நான் வந்துகிட்டே இருக்கேன், போகாத. எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணே. நான் அந்த ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டேன். டியா, அந்த டிராப் எங்க தான் போனா? அதான் தெரியல. அவன் கண்டிப்பா UFO-வை ஃபாலோ பண்ணி தான் போயிருப்பான். அது எங்க எங்கயாவது இருக்குமா என்ன சொல்ல முடியாது. ஆனா மதியத்துல இருந்து அவன் ஏதோ தீவிரமா பிளான் போட்டுட்டு இருக்கான்னு மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். அதனாலதான் பெஞ்சமின் லொகேட்டரை அவன் மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நல்ல வேலை செஞ்ச டியா. டு தி மேடம் ஹவுஸ். இமிடியேட்டா அவனை ட்ராக் பண்ணணும். டியா, நீ தான் டிரைவ் பண்ணணும். இனிமே ஆட்டோ பைலட் வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது தேவையும் இல்ல. கடைசியில இந்த ஏலியனோட டோர் டெக்னாலஜியும் கண்டுபிடிச்சிட்டேனே. ஹலோ, வீட்டுக்குள்ள யாராவது இருக்கீங்களா? நான் உள்ள வந்துட்டேன். நீங்க என்ன ஒரு ரைடுக்கு கூட்டிட்டு போவீங்களா? நான் உங்களுக்காக கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். சரி, அது இருக்கட்டும். டாடா, பாய் பாய். என்ன விட்டு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ராயில வீட்டுல சொல்லிட்டு வரல. தயவு செஞ்சு என்ன விட்டுருப்பா. தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாத. இதா கேட்ச் புடி. முடிஞ்சா இதை புடி. இதா நாம வந்துட்டோம். அங்கிள் சீஃப், நான் ஒரு வீடியோ காட்டுறேன், பாக்குறீங்களா? நான் ப்ராசஸ் பண்ணது முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, நம்பர் தெரியுது. ஓ, நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ண பெஞ்சமின். கண்டிப்பா இது ஏதோ டெய்லோட நம்பரா தான் இருக்கணும். இது ஒரு ஏர்கிராஃப்டோட நம்பர் தான். கண்டிப்பா அது இந்த பிளானட்ல தான் இருக்கணும். பரவாயில்ல, இது நமக்கு கிடைச்ச ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தான். UFO அது மவுஸ் மேட் தான். இப்போ நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டெய்ல் நம்பரை பார்க்கணும். நான் அதை செக் பண்றேன். ஓகே, அந்த நம்பர் இந்த அட்ரஸ்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எங்க போயிருக்கோம் அது? தயவு செஞ்சு என்னை விட்டு வேண்டாம். இந்த லொகேட்டரை வச்சு பாக்கும்போது டிராப் அந்த இடத்துல தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. இவ்ளோ பெரிய பில்டிங் எப்படி இந்த டெசர்ட்டுக்கு நடுவுல வந்தது? இது உண்மையிலேயே நல்ல கேள்விதான் பாண்டோரா. சரி வா, நம்ம போய் பார்க்கலாம். என்னது இது? இது எல்லாரும் இழுங்க. என்னது இது? கிட்டத்தட்ட நாம UFO-வை கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். வாவ், இது ஸ்கைல பாக்கும்போது டிஃபரெண்டா இருந்ததுல. கண்டிப்பா இது எல்லாமே மவுஸ் மேட் தான். நீங்க யாரும் இதை கவனிக்கவே இல்லைல்ல? இது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? தயவு செஞ்சு என்னை விட்டு வேண்டாம். வந்துட்டீங்களா? ஏலியன் வந்திருக்கான். தப்பிச்சு ஓடி இருக்க. எனக்கு இவனை பார்த்தாலே பயமா இருக்குப்பா. இவன் கண்டிப்பா நம்ம எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவான்னு தோணுது. உன்னோட விளையாட்ட இதோட நிறுத்திக்க. நீங்க இத கண்டுபிடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உன்னோட ஃப்ளையிங் சாசரோட டெய்ல் நம்பர் இருக்கு பாரு. அது எங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு தெரியுமா? UFO ASS ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்ஸ்ல. ஆனா அதோட அட்ரஸ் கேஸ் ஸ்டேஷன் இருந்தது. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்ததுல ஈஸியா மேட்ச் பண்ணிட்டேன். நீங்க அவங்க கிட்ட சொல்லிராதீங்க, ஓகே? வெளியிலயும் யார்கிட்டயும் சொல்லிராதீங்க.
இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு பப்ளிக் ஸ்டண்ட் மாதிரி. யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட், வேற எதுவும் இல்ல. நீ தப்பு பண்ணிட்ட. இதை வச்சு ஜனங்களை மிரட்டி அதை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட. இது சட்டவிரோதமா இல்லனாலும் நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கவே கூடாது. நேயர்களே, UFO 1 டெசர்ட்ல லான்ச் ஆயிருக்கு. அது எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மர்மமான ஃப்ளையிங் ஆப்ஜெக்டா இருக்கு. இதோ இவரை பாருங்க. இவரு தன்னோட கேஸ் ஸ்டேஷனுக்கு பப்ளிசிட்டி வேணுங்கிறதுக்காக தன்னை தேடி யாரும் வராதனால அவர் இப்படி செஞ்சிருக்காரு. பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல எந்த ஹோட்டல்ஸும் இல்லாதனால அவருக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஆனா இப்போ UFO ஃபேன்ஸ் அங்க ஒரு ஹோட்டலை ஆரம்பிக்க போறாங்க. கண்டிப்பா அது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயமா தான் இருக்கும் நம்புறேன். விளையாட்ட ஆரம்பிச்ச அவரும் ரொம்ப பெரிய பணக்காரர் ஆயிடுவாரு. அப்புறம் அவரோட இந்த UFO ஒரு ஃபேக் ஃப்ளையிங் சாசரா அங்கேயே இருக்கும். அது உண்மையிலேயே ஒரு பெரிய பலூன். அதுல நிறைய ட்ரோன்ஸ் இணைச்சு வச்சிருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் மூலமா அதை கைட் பண்ணிருக்காங்க. ரொம்ப கிளவரா ஒர்க் பண்ணிருக்காங்க. நல்ல பிளான் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த UFO ஃபுட்டேஜ் எங்க கிட்ட தந்தது ஓலாஃப் லுல்பிளாக். நீங்க அதை கேட்டீங்களா? ஆளுநாள் அழகுராஜா அவரு என்னோட பேரை சொல்லிருக்காரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஏலியன்ஸ் இப்போ கூட நம்ம பிளானட்டை வந்து விசிட் பண்றதா ஒரு ரூமர் இருக்கு. அதை நம்பவும் முடியல, நம்ம இருக்கவும் முடியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணால பார்த்தா மட்டும்தான் நம்ம நம்பணும். ஆனா எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. கண்ணால பாக்குறது கூட சில சமயம் பொய்யா ஆயிடும். அதனால ஜாக்கிரதையா இருங்க. நான் உங்க ஆல் இன் ஆல் அழகு ராஜா. அதோ அங்க பார், அந்த இடத்துல ஒரு பிக் ஃபார்ம் ரெடி பண்ணா நல்லா இருக்கும்ல. அத சுத்தி கலர்ட் லைட்ஸும் வச்சுக்கலாம். வானத்துல இருந்து பார்த்தா கூட தெளிவா தெரியும். இதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. உங்க இஷ்டப்படியே நீங்க செய்யுங்க. மறுபடியும் எங்க ஃப்ளையிங் சாசர் வந்துருச்சுன்னா என்ன பண்றது ஒன்னும் புரியல.